சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் புத்தாண்டை ஒட்டி திருவான்மியூர் முதல் அக்கரை சாலை வரை நீலாங்கரை போலீசார் பேரிகார்டுகள் அமைத்து வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட வருவோர் எண்ணிக்கை கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அதிகமாக காணப்படும் என்பதால் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவது, மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்படுவது போன்றவற்றை தவிர்க்கும் விதமாக திருவான்மியூர் சாலை முதல் அக்கரை பகுதி சாலை வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பேரிகார்டுகளை அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ளனர். மதுரையில் அரசு சார்பில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்கான அனுமதி தரக்கோரி தமிழ்நாடு தவழ் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழ்கரை 7 தழுவுதல் அரங்கத்தில் அரசு சார்பில் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியினை 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கடந்த ஆண்டு நேரில் சென்று பார்வையிட்டனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் மாற்றுத்திறனாளிகள் மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியினை நேரில் சென்று பார்வையிடுவதற்கான ஏற்பாடு செய்து தரக்கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தவழும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினர் கோரிக்கை மனு அளித்தனர். இதுகுறித்து பேசிய தவழும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினர் மாற்றுத்திறனாளிகளை 250 பேர் வீதம் சுழற்சி முறையில் அனுமதிக்க வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் வளர்க்கக்கூடிய காளைகளுக்கான அனுமதி சீட்டு வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் கூறினர். கடந்த வருடம் ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டிருந்தோம் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மேடம் அவங்ககிட்ட. அவங்க நம்ம அரசு நடத்தக்கூடிய அந்த கீரகுத்துறை அந்த பிளேஸ்ல ஸ்டேடியத்தில் பார்க்கறதுக்கு எங்களுக்கு 250 பேருக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் அதே பிளேஸ்ல எங்களுக்கு பார்க்கறதுக்காக அனுமதி கேட்டு மனு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அது சிறப்பாக ஏற்பாடு பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகள் 250 பேருக்கு கேட்டிருக்கோம் நாங்க. மதுரையில் 1330 குரட்பாக்களால் 25 அடி உயர நீளமுள்ள திருவள்ளுவர் உருவத்தை வரைந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். மதுரை திருநகரில் அமைந்துள்ள முத்துதேவர் முக்குளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் வரைதல் ஆசிரியர் இணைந்து வள்ளுவர் உருவத்தை 25வது வெள்ளி விழாவை கொண்டாடும் விதமாக எழுதிய 1330 குறள்களால் 25 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் உருவப்படத்தை வரைந்து அசத்தியுள்ளனர். திருவள்ளுவரை போற்றும் விதமாக 1330 குரட்பாக்களால் திருவள்ளுவர் உருவத்தை வரைந்து அசத்திய அரசு பள்ளி மாணவர்களின் செயல் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நெய்வேலியில் குடியிருப்பு பகுதியில் எரிந்த நிலையில் எலும்புக்கூடு கிடந்ததால் அதனை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் NLC இந்தியா லிமிடெட் குடியிருப்பு பகுதியான டவுன்ஷிப் பகுதியில் எலும்புக்கூடு ஒன்று எரிந்த நிலையில் கிடந்துள்ளது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் எரிந்த நிலையில் இருந்த எலும்புக்கூடை கைப்பற்றி சோதனை செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்பொழுது அதே பகுதியில் குடியிருந்த NLC நிறுவன அதிகாரியின் மகள் மருத்துவம் படிப்பதற்காக வாங்கப்பட்ட செராமிக் எலும்புக்கூடு என்பதும் அவர்கள் வீட்டை காலி செய்த பொழுது அங்கேயே விட்டுவிட்டு சென்றதாகவும் அதே வீட்டிற்கு புதிதாக வந்தவர்கள் வீட்டில் கிடந்த செராமிக் எலும்புக்கூடை எரித்ததும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் நெய்வேலியில் குடியிருப்பு பகுதியில் எலும்புக்கூடு எரிந்து கிடக்கிறது என சமூக வலைதளத்தில் வீடியோ வைரலாக பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் நீர்நிலைகளை மற்றும் குளங்களை ஆக்கிரமித்து சுமார் 9க்கும் மேற்பட்ட உயர் மின்னழுத்த கோபுரங்களை அமைத்துள்ளனர். இதனை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டியும், தேனி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கனிம வள கொள்ளைகளை தடுத்து நிறுத்தியும், மேலும் தேனி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்களை கேரளாவிற்கு கொள்ளையடித்து செல்வதை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழ்வேந்தர் தளபதி டாக்டர் ஜான் பாண்டியன் MA அவர்களின் ஆணைக்கிணங்கவும் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையானது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கண்டமனூர் கிராமத்தில் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் முறைகேடாக நீர்வழி தடங்களிலும் மற்றும் புதுக்குளம் கம்மாயிலும் 9க்கு மேற்பட்ட உயர்மின் மின்னழுத்த கோபுரம் அமைத்துள்ளார்கள். இந்த
கோபுரம் அமைத்தது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக மனு அளித்தோம். எங்கள் மனு மீது இதுவரையும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாமல் காலம் தாழ்த்தி வருவது காரணம் என்னவென்று தெரியவில்லை. தொடர்ச்சியாக அந்த கண்டமனூர் பகுதியிலே விவசாய நிலங்களை அழித்து மிகப்பெரிய ஒரு ராட்சத காற்றலைகளை அமைத்து அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய நிலங்களும் பாழாய் போகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.